ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.7. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஃப்ரம் எக்ஸிலிருந்து ஒய் என்ற உறவானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. எக்ஸிலிருந்து ஒய்க்கான உறவை என்னன்னு சொல்கிறாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு எக்ஸுன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா -2 -1 0 3 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. மற்றும் ஒய் ஈக்குவல் டு ஆர் என கொண்டால் ஒய்யும் ஆரும் ஈக்குவல்னு இருந்துச்சு அப்படின்னா எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுகன்னு சொல்கிறாங்க. எஃப் ஒரு சார்பாகுமானும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணுன்னா, என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கொஷினில். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. எக்ஸுக்கு என்னன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க? -2 -1 0 3 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா ஒய் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. எக்ஸ்லேருந்து ஒய்யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த எக்ஸுடைய வேல்யூவை இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதியிட்டு நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக -2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதியிட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு -2 எனில் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதிட்டா என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக -2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக -2 த ஹோல் ஸ்கொயர் -2. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? -2 த ஹோல் ஸ்கொயர் 4 வரும். இங்கே -2 அப்படியே வரும். அப்போ இதோட வேல்யூ என்னது? 4 -2 2. அப்போது எக்ஸோட வேல்யூ -2 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ -1ன்னு வச்சுக்கிறோம். -1 எனில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதியிட போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக -1 த ஹோல் ஸ்கொயர் -2. இப்போ -1 த ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். -2. அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 -2 -1. எக்ஸோட வேல்யூ -1 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ என்னது? -1. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 0ன்னு சொல்லி பிரதிடுறோம். இப்போ எஃப் ஆஃப் இதில் பிரதிட்டா என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 த ஹோல் ஸ்கொயர் -2. 0 த ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். மீதி -2. அப்போ இதோட வேல்யூ வந்து -2 தான் கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ வந்து -2. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு பிரதிடுறோம். 3 எனில் இந்த ஈக்குவேஷனில் பிரதிட்டா என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு பதிலாக 3 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 3 த ஹோல் ஸ்கொயர் -2. இப்போ 3 ஸ்கொயர் என்னது? 9 -2. 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. அப்போ எக்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 7 கிடச்சிருக்கு. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்யுன்னு சொல்லுவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்யுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுகன்னு கேட்குறாங்க. இப்போ எஃப்பின் உறுப்புக்கள் வந்து எஃப்பின் உறுப்புக்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. எக்ஸோட வேல்யூ பிரதியிட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் எஃபோடைய வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிறோம். -2 2 -1 -1 0 -2 3 7. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? எஃப் வந்து ஒரு சார்பாகுமான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சார்புனா என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒய்யில் ஒரு நிழலுறு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சார்புன்னு சொல்லுவோம். இப்போ -2 அதோடைய நிழலுறு 2, -1 அதோடைய நிழலுறு வந்து -1, 0உடைய நிழலுறு வந்து -2, 3உடைய நிழலுறு 7. இப்போ இது ஒரு அம்புக்குறி படம் மூலயமா போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து இப்போ இது எக்ஸு, இது வந்து ஒய்.
எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? -2 -1 0 3. ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 -1 -2 7. இதுதான் ஒய்யோட வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற உறவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த -2 எது கூட உறவாக இருக்குது? 2 கூட உறவாக இருக்குது. -1 -1 கூட உறவாக இருக்குது. 0 -2 கூட உறவாக இருக்குது. 3 7 கூட உறவாக இருக்குது. இப்போது எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒயில் ஒரு நிழலுரு இருக்கிறதுனால இது சார்பு. அது நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே F ஒரு சார்பு. இப்போ எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒயில் ஒரு நிழலுரு இருக்குது. -2க்கு 2 நிழலுரு, -1க்கு -1 நிழலுரு, 0க்கு -2 நிழலுரு, 3க்கு 7 நிழலுரு. அதனால இது சார்பு அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிட்டோம். இதோட இந்த சம் முடிஞ்சுது.